வணக்கம். தளபதி விஜய் வெறும் ஒரு வார்த்தை இல்ல, இப்போ தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய புயல். சுமார் 60 வருஷமா அசைக்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு அரசியல் ஆதிக்கத்தை தனியால அவர் எப்படி எதிர்கொள்ள போறார்? வாங்க இந்த பிரத்யேகமான அலசல்ல இத பத்தி ரொம்ப டீப்பா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 85.1%. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் உச்சக்கட்ட வாக்குப்பதிவு. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தையோ அல்லது ஒரு தாக்கத்தையோ எதிர்பார்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒற்றை நம்பர் நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டிடுது. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஒரு சூப்பர் ஸ்டாரால பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிற 2 மாபெரும் திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை தனியாளா உடைக்க முடியுமா? ஏன்னா இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது ராத்திரிக்கு ராத்திரி நடந்த ஒரு மேஜிக் கிடையாது. இது ரொம்ப நுட்பமா வருஷக்கணக்கா திட்டமிடப்பட்ட ஒரு வியூகத்தோட உச்சக்கட்டம்னு தான் சொல்லணும். பகுதி 1 தளபதியிலிருந்து எப்படி ஒரு முழுமையான அரசியல் தலைவரா அவர் மாறினார் அப்படிங்கிற அந்த பயணத்தை பார்க்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும். இது ஒரு 15 வருஷ திட்டம். 2009ல விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு நற்பணி மன்றமா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழீழ வெற்றிக் கழகம், அதாவது சுருக்கமா தவேக அப்படின்னு ஒரு முழுமையான அரசியல் கட்சியா அதிகாரப்பூர்வமா உருவெடுத்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியோட அடித்தளம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த 85,000ல தான் இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு முழுசும் ஆரம்பத்திலேயே சுமார் 85,000 ரசிகர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு தன்னோட அரசியல் பலத்தை அடிமட்டத்திலிருந்தே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைச்சிருக்காரு. அப்படி அமைக்கப்பட்ட அந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் வெறும் கைதட்டவோ பேனர் கட்டவோ மட்டும் பயன்படல. அதுக்கான முதல் சாட்சி தான் 2021ல நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள். விஜய் மக்கள் இயக்கமா நின்னு போட்டியிட்ட 169 இடங்கள்ல 115 இடங்களை அசால்ட்டா வென்று காட்டினாங்க. நேரடி தேர்தல் களத்துல அவங்க வெச்ச முதல் மாபெரும் வெற்றி இதுதான். சரி, இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போலாம். பகுதி 2, தவேகாவோட மையக்கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னா என்ன? அக்டோபர் 2024ல விக்கிரவாண்டியில நடந்த தவேகாவோட முதல் அரசியல் மாநாடு. இந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தோட எண்ணிக்கை தெரியுமா? சுமார் 8 லட்சம் பேர். ஒரு புதுக்கட்சியோட முதல் மாநாட்டுக்கே இவ்வளவு பெரிய கடலளவு கூட்டம் வர்றது அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வு தான். அந்த மாநாட்டில் தான் தன்னோட கட்சியோட கொள்கையான மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஆணித்தரமா அறிவிச்சார். சமத்துவம், இருமொழி கொள்கை இதெல்லாம் ஆதரிக்கிற இந்த சித்தாந்தம் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை முன்னிறுத்துச்சு. அதாவது சித்தாந்த ரீதியா பாஜகவை தன்னோட எதிரியாவும், ஊழல் மற்றும் வாரிசு அரசியலை சுட்டிக்காட்டி திமுகவை தன்னோட அரசியல் எதிரியாவும் அவர் நிலைநிறுத்தினார். இதை நாம் அப்படியே ஒரு ஒப்பீடா பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பல வருஷங்களா ஸ்ட்ராங்கான கட்சி கட்டமைப்போடு இருக்கிற இரு திராவிட கட்சிகள், இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற சமூக நீதி, டெக்னாலஜி சார்ந்த ஒரு நவீன பொருளாதாரம், அப்புறம் போதைப் பொருள் ஒழிப்புன்னு சொல்லி இளைஞர்களை குறிவைக்கிற தவேகாவோட ஒரு புத்தம் புதிய மாற்று அரசியல் வியூகம். அவங்களோட தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். வெறும் இலவசங்களை தாண்டி ஒரு மாடர்னான விஷனை கொடுத்துருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐக்குன்னு ஒரு தனி அமைச்சகம், அரசு சேவைகளை மக்கள் வீடு தேடியே போய் கொடுக்கறது, நீட் தேர்வை ரத்து பண்றது, அப்புறம் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. இது மட்டும் இல்லாம 2036க்குள்ள $1.5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்பையும் அவர் முன்வைக்கிறாரு. அடுத்ததா நம்ம இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். பகுதி 3, 2026க்கான தேர்தல் களம். இங்கதான் விஷயமே இருக்கு. தனித்து போட்டி. எந்த ஒரு பெரிய கட்சியோடும் கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த 234 தொகுதிகளையும் களமிறங்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ரிஸ்க்னு சொல்லலாம். ஆழமா வேரூன்றி இருக்கிற கூட்டணிகளை தனியாளா எதிர்கொள்ற அளவுக்கு தன் கட்சி மேல அவர் எந்த அளவுக்கு அதீத நம்பிக்கை வச்சிருக்கார் அப்படிங்கிறத இது காட்டுது. ஆனா இந்த அரசியல் பயணம் என்ன அவ்வளவு சுலபமா? கண்டிப்பா கிடையாது. வழியில நிறைய சவால்களும் சர்ச்சைகளும் இருக்கத்தான் செஞ்சது. அவர் நடிச்ச சில கதாபாத்திரங்களுக்காக அவருக்கு எதிராக ஃபத்வா எதிக்கப்பட்டது. தவேக ஆதரவாளர்கள் ஃபேக் ஐடிகளை வச்சு ஊடகங்கள் அவதூறு பண்றதா சென்னை பிரஸ் கிளப் வச்ச குற்றச்சாட்டு, அதுக்கப்புறம் கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல்ல 2 பேர் உயிரிழந்த அந்த துயரச் சம்பவம், இப்படி பல விஷயங்களை அவங்க கடந்து வர வேண்டியிருக்கு. ஒரு நடுநிலையான பார்வையில இதெல்லாம் நம்ம கண்டிப்பா பதிவு செஞ்சாகணும். இத்தனை சவால்களுக்கு மத்தியில அவங்க எப்படி தேர்தலை எதிர்கொள்ள போறாங்க? அவங்களோட டார்கெட் என்ன தெரியுமா? 2025க்குள்ள 1,50,00,000 உறுப்பினர்களை கட்சியில சேர்க்கிறதும் 70,000 வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்கிறதும் தான். ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணும்னா பூத் லெவல்ல வேலை பார்க்க ஆட்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த கட்டமைப்பை தான் அவங்க இப்போ ரொம்ப சீரியஸா செஞ்சுட்டு வராங்க. சரி, இப்போ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, கருத்து கணிப்புகளோட அலசல்.
இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற கருத்து கணிப்புகளை கொஞ்சம் உற்று கவனிங்க. எல்லாமே ரொம்ப முரண்பாடா இருக்கு இல்லையா? ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பு தாவேகாவுக்கு 98லேருந்து 120 இடங்கள் வரையும் கிடைக்கலாம்னு சொல்லுது. ஆனா அதே சமயம் டுடேஸ் சாணக்கியா அவங்களுக்கு 63 இடங்கள் கிடைக்கும்னு கணிச்சிருக்காங்க. என்டிடிவியோட ஒட்டுமொத்த கணிப்பு பாத்தீங்கன்னா திரும்பவும் திமுக கூட்டணியா ஆட்சிக்கு வரும்னு சொல்லுது. இதுல ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த கணிப்பு தான் இப்போ அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. விஜயோட கட்சி தனி பெரும் கட்சியா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் அவர் ஒரு மறுக்க முடியாத அரசியல் அற்புதம்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல வருஷமா இருக்கிற அதிமுக அப்புறம் திமுகவோட வாக்கு வங்கிகள்ல தாவேகா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறதுதான். ஆக இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சூப்பரான வரலாற்று பின்னணி ஒண்ணு இருக்கு. திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சரானவங்க 2 விதமான பாதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒன்னு எம்ஜிஆர், அவரோட பாதை, அவர் வெற்றி பெற ஒரு பலமான கூட்டணி கட்சி தேவைப்பட்டுச்சு. இன்னொன்னு என்டிஆரோட பாதை, 1983ல எந்த கூட்டணியும் இல்லாம தனித்தே நின்னு முழுமையான ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றார். இப்போ விஜய் இதுல எந்த பாதையில பயணிக்க போறார் அப்படிங்கறதா எல்லாரோட எதிர்பார்ப்போம். இதோட நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். பல தசாப்தங்களா ஒரு இருமுனை போட்டியை மட்டுமே பார்த்து பழகின நம்ம திராவிட அரசியல் களம் இப்போ நிரந்தரமா ஒரு மும்முனை போட்டி சகாப்தத்துக்குள்ள நுழைஞ்சிடுச்சா? தேர்தல் முடிவுகள் வர்ற அன்னைக்கு இதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும். இந்த முழுமையான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட சிந்தனைகளை யோசிச்சுட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல நாம சந்திக்கலாம்.